வணக்கம் எல்லாருக்கும். எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நம்புறேன். நாங்களும் எல்லாரும் சூப்பர். இன்றைய வீடியோவில் வந்து சிறப்பு குழந்தைகளுக்கு நாங்கள் என்ன மாதிரியான ஆக்டிவிட்டிகள் உதாரணமாக லைக் அந்த வீட்டில் செய்கிற செயற்பாடுகளை தவிர பிள்ளைகளை நாங்கள் என்ன மாதிரியான ஆக்டிவிட்டிகளுக்கு கூட்டிக் கொண்டு போகலாம், அதை நாங்கள் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்றது முதல்ல நான் சொல்கிறேன். எனக்கு வந்து 2 ஸ்பெஷல் நீட்ஸ் பிள்ளைகள் இருக்கவங்க எல்லாருக்கும் தெரியும். எனக்கு முதல் வந்து இந்த பிள்ளைகளை எங்கே கூட்டிக் கொண்டு போகிறதுன்னு சத்தியமாக தெரியாது. எல்லா இடத்துக்கும் கூட்டிக் கொண்டு போவேன். உதாரணமா ஜிம்னாஸ்டிக்கு கொண்டு போறது, யோகா கிளப்புக்கு கூட்டிக் கொண்டு போறது, ஸ்விம்மிங் செஷன், ஃபுட்பால் கிளப் அது இதுன்னு சொல்லி நிறைய ஆக்டிவிட்டீஸுக்கு பேக் டு பேக்கா கூட்டிக் கொண்டு போறது. ஆனா, என் பிள்ளைகளுக்கு அதெல்லாம் பிடிச்சிருக்குதா? அவங்க அதெல்லாம் செய்றாங்களாங்கேண்டா சத்தியமா கிடையாது. நான் அங்க போயிட்டு என்ன ஆகுறதுன்னு சொல்லி சொன்னா, நான் ஸ்ட்ரெஸ் ஆகுறது. ஏன்னா பிள்ளைகள் வந்துட்டு செய்ய முடியாது. 2 பிள்ளைகள் என்றபடியால நான் ஒரு ஆள் தான் வந்துட்டு பிள்ளைகள வந்து ஹேண்டில் பண்ற மாதிரி இருக்கும். அப்ப எனக்கு என்னன்னா, அ ஃபார் அன் எக்ஸாம்பிளுக்கு ஜிம்னாஸ்டிக் கிளாஸுக்கு போனேன்னு சொல்லி சொன்னா 2 பேரையும் கையில பிடிச்சுக்கொண்டு, அங்க எல்லா பிள்ளைகளுமே செய்யேக்கல, எனக்கு வந்து சரியான ஸ்ட்ரெஸ் ஆயிருக்கும் அது. அம் அதுக்கு பிறகு தான் நான் என்னன்னா, ஒரு முடிவெடுத்தேன். என்ட பிள்ளைகளுக்கு எது பிடிச்சிருக்குதோ, அத நான் ஃபர்ஸ்ட்டுக்கு கண்டுபிடிக்கணும். அது உண்மையிலேயே எனக்கு ஒரு சரியான கஷ்டமா இருந்தது. என்னடா 2 பேருமே வந்து கதைக்க மாட்டாங்க. ஆனா, எப்படி கம்யூனிகேட் பண்ணுவாங்கன்னு சொல்லி சொன்னா, ஆப்ஸ் யூஸ் பண்றது. அப்ப பிள்ளைகளுக்கு நான் கூட்டிக் கொண்டு போற ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் டூ மச்சா இருக்குதா? அது பிடிச்சிருக்குதான்றத, அம் திடீரென்று என்னவோ தெரியல ஆப்ஸ்ல கேட்டேன் நான். உங்களுக்கு இது பிடிச்சிருக்குதா? உங்களுக்கு விருப்பமா இருக்குதான்ட 2 பேருமே உடனே சொன்னாங்க நோன்டு. அப்பதான் எனக்கு விளங்கினது, பிள்ளைகளுக்கு பிடிக்காத ஒரு விஷயத்த நான் செய்து கொண்டிருக்கிறேன். உண்மையா யோசிச்சு பாருங்களேன். இப்ப எங்களுக்கே வந்து ஒரு விஷயம் செய்றதுக்கு பிடிக்கையில, ஆனா யாரோ வந்து புஷ் பண்ணி, ஃபோர்ஸ் பண்ணி செய் செய் செய்ன்னு சொல்லேக்குல, நமக்கு எப்படி இருக்கும்? சரியான கஷ்டமா இருக்கும் தானே! ஏன்னா நானெல்லாம் அப்படி செய்யவே மாட்டேன். அப்ப அதே பிள்ளைய நான் ஏன் என்ற பிள்ளைகளுக்கு செய்றேன்? ஏன்டா அவங்க வந்து ஸ்பெஷல் நீட்ஸ் பிள்ளைகள், அவங்களுக்கு ஏதாச்சும் ஒரு விருப்பத்த நான் கண்டுபிடிக்க வேணும். உண்மையா எனக்கு வந்து பிள்ளைகளுக்கு என்ன விருப்பம்ன்ட்டு தெரியாதபடியால தான் நான் அப்படியெல்லாம் கூட்டிக் கொண்டு போனான். இப்ப பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னா, ஆப்ஸ்ல கம்யூனிகேட் பண்றதுனால, பிள்ளைகளுக்கு என்ன பிடிக்குது, பிடிக்கலைன்றலாம் அழகா சொல்றாங்க. யோகா கிளப்புக்கு கூட்டிக் கொண்டு போறது, அதெல்லாம் பிடிக்கும் அவங்களுக்கு. டான்ஸ் மியூசிக்குகள் பிடிக்கும். அப்ப சூம்பா செஷனுக்கு கூட்டிக் கொண்டு போறேன் நான். அம் அது தவிர வீட்லயும் சில சில ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் செய்விக்கிறது. வெளியில கூட்டிக் கொண்டு போறது இதுகள் தான். மகனுக்கு பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னா, டான்ஸ் பிடிக்கும். அது தவிர வந்து அவனுக்கு வந்து பிசிக்கல் ஆக்டிவிட்டீஸ் ரொம்ப பிடிக்கும். அதாவது ஃபுட்பால் அந்த மாதிரி கேம்கள். ஃபுட்பால் தான் அவனுக்கு நல்லா பிடிக்கும். அது இல்லாம சும்மா சின்ன சின்ன எக்ஸர்சைஸ்கலாம் செய்யண்டாலாம் செய்ய மாட்டான். அதனால தான் நான் வந்துட்டு இப்ப வந்து பிள்ளைகள ஜிம்முக்கு கூட்டிக் கொண்டு போறது, யோகாக்கு கூட்டிக் கொண்டு போறது, டான்ஸ் 2 பேருக்குமே பிடிக்கும்ன்றபடியால, டான்ஸ் கிளாஸுக்கும் கூட்டிக் கொண்டு போறேன். அது தவிர வீட்ல செய்ற சில சில விஷயங்கள். அப்படி ஆனா பிள்ளைகளுக்கு பிடிச்சத மட்டும் தான் நான் சத்தியமா செய்றேன். பிள்ளைகளுக்கு பிடிக்காத எதையுமே நான் வந்து தொடர்ந்து செய்யல. நான் முதல் செய்த பிழை என்னன்னு சொல்லி சொன்னா, எனக்கு பிள்ளைகளுக்கு என்ன பிடிக்கும்னு தெரியாதபடியால, அ பிள்ளைகள எல்லா இடத்துக்கும் கூட்டிக் கொண்டு போக வேண்டியிருந்தது. பட் இப்ப வந்து எனக்கு பிள்ளைகளுக்கு என்ன பிடிக்கும், பிடிக்காதுன்னு தெரியுமன்றபடியால, அத மட்டும் சூஸ் பண்ணி, அதன் வழியில தான் நான் உண்மையா பிள்ளைகள கொண்டு போறேன். இன்றைக்குள்ள பிள்ளைகளும் ஹேப்பியா இருக்கிறாங்க. பிள்ளைகள் ஹேப்பியா இருக்கிறதுனால எனக்குமே ஸ்ட்ரெஸ் இல்ல. நானும் ஹேப்பியா இருக்கிறேன். இப்ப பேக் டு பேக்கா கூட்டிக் கொண்டு போகாதீங்க. ஒருவேளை உங்களோட பிள்ளைகளால அதையெல்லாம் தாங்கிக் கொள்ள முடியும். அவங்களுக்கு பிடிச்சிருக்குது. அவங்களால அதையெல்லாம் டொலரேட் பண்ண முடியுமாண்டா பரவாயில்ல. ஆனா, ஒருவேள உங்களோட பிள்ளை வந்து ஏதோ ஒரு விதத்துல உங்களுக்கு கம்யூனிகேட் பண்ணி சொல்றாங்க. இல்ல எனக்கு இது பிடிக்கையில, எனக்கு கன்டின்யூ பண்ண விருப்பம் இல்ல. ஏதோ சம்திங் சொல்றாங்கண்டா, ப்ளீஸ், ப்ளீஸ், ப்ளீஸ் பிள்ளைகளோட உணர்வுகளுக்கு மதிப்பு கொடுங்க. பிள்ளைகளுக்கு பிடிச்சத பிள்ளைகள சூஸ் பண்ண விடுங்க. பிள்ளைகளுக்கு பிடிச்சத மட்டும் தொடர்ச்சியாக செய்து கொண்டே போங்க. பிள்ளைகளும் ஹேப்பியா இருப்பாங்க. கண்டிப்பாக நீங்களும் ஹேப்பியா இருப்பீங்க. அ எல்லாருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். அடுத்த வீடியோவுல சந்திப்போம். நன்றி, வணக்கம்.